டேஸ்ட். என்ன சத்தம் அது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றும் புரியலையே. மன பிரம்மையா இருக்குமோ? என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறது எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்ற? என்னடி இதெல்லாம்? ஒரு பொட்டி கடையை ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுருக்க? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல நான். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே. திம்பியா? அதே எப்படி கோவமா சொல்றீங்க? பாசமா சொல்லலாம்ல. என்னடி தங்கம், உன்னதான் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த வாய் கொஞ்சம் ரெஸ்ட் தான் கொடுக்கலாம்ல. ட்ரை பண்றேன். இந்த பாசம் போதுமா? இனிமே நான் என்ன பண்ணாலும் இப்படிதான் திட்டணும், சரியா? சரி. பா நான் வெயிலு. நீ எங்கப்பா போயிட்டு வர? மருமக இளநீர் கேட்டாடா, அதான் வாங்கின்னு வந்து தரேன். நீ வேறப்பா, அது வயிறா இல்ல வேற ஏதாதா? வெடிச்சிட போதியா? டேய், வெடிக்கிறதுக்கு அது என்ன பாமாடா? இதுமாதிரி டைம்ல அவ கேக்கத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் குழந்தை என்ன மாதிரி நல்லா கொழுன்னு பிறக்கும். உன்ன மாதிரி. இப்ப நீ இப்படியே வாங்கி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, கொழுன்னு கிடையாது, நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி பிறக்கும். இதுக்கு மேல அவ இப்படி எல்லாம் கண்டது கழியெல்லாம் சாப்பிடாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. அவ்வளவுதானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நம்மளே சாப்பிட வேண்டியதான்.